இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. அதாவது தாவரங்களின் உள்ள அமைப்புக்கான தாவர செயலி முறைகள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டோட பயாலஜியோட ஃபர்ஸ்ட் டாபிக். 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? பிளான்ட் அனாட்டமி அப்படின்னாலே பிளான்ட்டை வந்து ஒரு தாவரம் இருக்குது, ஒரு செடி இருக்குது, அதை நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஒரு உடைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லெட்ஸ் கீழே விழும், ஒரு சொட்டாக தண்ணி வெளில வரும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் இன்டர்செக்ட் பண்ணி நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சுழற்சி முறை எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னும் போது இந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ் இருக்குல்ல, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ஸ், தண்ணி எப்படி போகுது, இலைக்கு தண்டுக்கு மற்ற பாகங்களுக்கு எப்படி செல்லுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் பிளான்ட் ஃபிசியாலஜி. இட் டிரான்ஸ்போர்ட்டட் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ வாஸ்குலர் சிஸ்டம் பொறுத்தவரையிலும் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வெசல்ஸ். ஜைலம் அண்ட் ஃப்ளோயமில் ஜைலம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கொண்டு போகிறது, ஃப்ளோயம் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறது. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது, பிளான்ட்ஸ்குள்ளே எப்படி நடக்குது அப்படின்றத நீ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறல, அதுதான் பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் பிளான்ட் அனாட்டமியோட செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் அக்கான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அனாட்டமியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னவர் யார் அப்படின்னா நெமை க்ரூ அப்படின்றவர் தான். ஸோ அதனால் இவரை ஃபாதர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? ஸோ தாவர உள்ளமைப்பை பற்றி முதல்ல கண்டறிஞ்சவர் யார் அப்படின்னாக்கா நெமையா க்ரூ. ஸோ அதனால் இவரை வந்து உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம், தாவரங்களின் உள்ளமைப்பியலின் தந்தை. ஓகேவா? கிரீக் வேர்டில் பிளான்ட் அனாட்டமி மீன்ஸ் அனாட்டமி அப்படின்னா அண்டர் கட், அடியில் இருக்கிறத நீ கட் பண்ணி பார்க்குற, உள்ள இன்டர்செக்ட் பண்ணி பார்க்குற அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் கிரீக் வேர்ட்ஸ். ஸோ இது நம்ம 9th வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூ இதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுலேயே பாதிக்கு பாதி வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூஸ். டிஷ்யூஸில் பிளான்ட்டில் 2 டிஷ்யூ தான், அனிமல் டிஷ்யூ மாதிரி எபித்திலியல் டிஷ்யூ, ஸ்மூத் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிலியேட்டல் டிஷ்யூ அப்படிலாம் கிடையாது, வெறும் 2 டிஷ்யூ தான். ஒன்று மெரிஸ்டமேட்டிக், இன்னொன்று பெர்மனன்ட். ஓகேவா? மெரிஸ்டமேட்டிக், மெரிஸ்ட் அப்படின்னாலே டு க்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னா ஆக்கு திசு, வளர்ந்துட்டே இருக்கிறது, ஆக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறது. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா ஆக்கு திசுக்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டு க்ரோ அப். ஓகேங்களா? பெர்மனன்ட் டிஷ்யூ, பெர்மனன்ட் அப்படின்னாலே நிலை நிறுத்தப்பட்டது, ஸ்டாப். அப்போ நிலைத்த திசுக்கள். பெர்மனன்ட் டிஷ்யூன்றது டு க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ நிலைத்த டிஷ்யூ. இதில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ டு க்ரோ அப் ஆன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வளர்ந்துட்டே இருக்கும்னா அப்படியே ஹைட்டாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டு க்ரோ அப், ஒரு 50 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு 100 இயர்ஸ் ஆகிடுச்சு, பிளான்ட்டோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுமா? அவுட்டர் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். பட் இன்டர்னல் க்ரோத் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும், வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். கிளை வளரும், இலை வளரும், பூ கொடுத்துட்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் மட்டும் என்ன ஆகும், ப்ரௌன் கலர் ஆனோன்னா ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இதில் பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கார்ல, இவர் வந்து ஒரு ஸ்டன்னிங் ஆஃப் க்ரோத், ஒரு குறிப்பிட்ட நாள்பட்ட இடையில என்ன பண்ணுவார்னா ஸ்டாப் பண்ணிவிடுவார். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் அனிமல் டிஷ்யூ. அனிமல் டிஷ்யூவில் பர்டிகுலர் பீரியட் அப்போ என்ன ஆகும்னாக்கா செல் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இது கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ரொலாங் இயர் லாங் பீரியட் டு க்ரோ அப் டிஷ்யூ வந்து பிளான்ட்டா அனிமலான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யார், பிளான்ட்டு. ஆயுசுக்கும் வளர்ந்துட்டே இருக்கிறது. ஓகேவா? இன்கேஸ் ஸ்டன்னிங் ஆஃப் க்ரோத், வளர்ச்சி தடைப்பட்டு போகுது, வருடத்துக்கு முழுசாக வளரவே மாட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அனிமல் டிஷ்யூ, விலங்குகளின் திசுக்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ பிளான்ட் க்ரோ எப்படி இருக்குது, லைஃப் லாங். ஓகே? அனிமல்ஸ் டிஷ்யூ ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ டிஷ்யூ சிஸ்டமில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. டெர்மல் டிஷ்யூ, தட் இஸ் டெர்மிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிடெர்மல் டிஷ்யூ மேல் திசு, அதாவது தோல் திசுக்கள், எபிடெர்மல் அப்படின்னாலே தோல். அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், இது பிளான்ட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இதுவும் பிளான்ட்ஸ் தான். அடிப்படை அல்லது தள திசுக்கள், இல்லைனா வாஸ்குலர் திசு தொகுப்பு. இதில் டெர்மல் டிஷ்யூ ஆர் எபிடெர்மல்னு சொல்கிறோம்ல,
ஸோ அப்போ அவுட்டர் நம்மளோட ப்ரொடெக்டிவ் லேயர், தோல் அப்படின்னா ஸ்கின். அப்போ இவர் யார்? பிளான்ஸோட ஸ்கின் லேயர். ஓகேங்களா? பிளான்ட் தாவரங்களுடைய வெளிப்புற தோல் அமைப்பு. ஸோ அப்போ புறத்தோல் திசுக்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மிஸ், ஸ்டொமேட்டல் எபிடர்மல் அவுட்க்ரோத். வெளியில் இருக்கிறது ஸ்டொமேட்டல் ரீஜன்லையோ இல்லை பிளான்ஸோட அவுட் சைட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர், வெளியிலேருந்து பாதுகாக்கிறவர் எபிடர்மிஸ் லேயர். இதில் கியூட்டிக்கல் டு பி ப்ரெசன்ட் ஆகிருக்கும். மெனி மைனூட் ஸ்போர்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா. நீங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து தடவி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் வந்து சாஃப்டாக இருக்கும், பேக் சைடில் வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், குறப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் ஸ்டொமேட்டல் போர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துலேயுமே எபிடர்மிஸ் இருக்குது. எபிடர்மிஸில் கியூட்டிக்கல் டு பி ப்ரெசன்ட். இந்த கியூட்டிக்கல் இருக்கிறதுனால மட்டும்தான் தாவரங்கள் எப்பவுமே ஈரமாகவும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்குது. ஓகேவா? இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. கியூட்டிக்கல் நீராவி போக்கினை தடுக்கிறது. இந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்ஸ் வாட்டர் லாஸ் இருக்குல்ல, அந்த வாட்டர் லாஸை தடுக்கிறது யாருன்னா கியூட்டிக்கல் தான். இப்போ இதில் ட்ரைகோம்ஸ், இது வந்துட்டு ஸ்டெம். ட்ரைகோம்ஸ்ன்றது ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய எபிடர்மிஸ் லேயர். அடுத்து ரூட் ஹேர்ஸ், எபிடர்மல் அவுட்க்ரோத்ஸ். ஓகேங்களா? புறத்தோலில் பல செல்களான வளரிகள், ட்ரைகோம்கள் மற்றும் வேர் தூவிகள் காணப்படுகின்றன. ரெண்டுத்துக்குமே டிஃபர் இருக்கு. இது ட்ரைகோம்ஸ்ன்றது ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் ரூட்ஸ். இது வெறும் ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ்ன்றது அடியில், ரூட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர்ஸ். ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே கியூட்டிக்கலும் இருக்கும், எபிடர்மல் டிஷ்யூவும் இருக்கும். ஸோ அப்போ இதோட வேலை என்னென்னா ப்ரொடெக்ஷன். தேர் ப்ரொடெக்ட். அப்போ ஸ்டொமேட்டல் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் லாஸை தடுக்குது. கியூட்டிக்கல் இருக்கிறதுனால வாட்டர் லாஸ் டு பி ஸ்டாப். அப்போ தேர் ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸோட மெயின் வேலை என்ன? அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். தண்ணியும் மினரல்ஸையும் உரியப்படுகிறது. நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சப்படுகிறதா வேர் தூவிகளோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதில் இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ஸில் கேட்பாங்க. என்னென்னா கிரவுண்ட் டிஷ்யூவோட எக்ஸ்பான்ஷன் எலாபரேட்டாக எழுதுங்க அப்படின்னும் போது இதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் பல வகை இருக்குது. ஓகேங்களா? கன்ஜாயின் பண்டல்ஸ், கொலாட்ரல், இந்த ஃபைபர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வரும். ஓகேவா? நடத்த பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எபிடர்மல் டிஷ்யூ எக்ஸப்ட் தட் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. கார்டெக்ஸ் ரீஜன், அவுட்டர் ரீஜன், எண்டோடர்மிஸ் உள்ள அடி பாகம், பெரிசைக்கிள் அண்ட் பித். இவங்க 4 பேரும் கிரவுண்ட் டிஷ்யூவில் இருக்கிறவங்க. ஓகேவா? எக்ஸப்ட் ஆஃப் எபிடர்மிஸ். எபிடர்மிஸை தவிர மீதி எல்லாரும் இதில் இருக்காங்க, கிரவுண்ட் டிஷ்யூவில் இருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் 2 டைப் தான், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ. ஜைலமோட வேலை வாட்டர் கண்டக்ஷன், ஃப்ளோயமோட வேலை ஃபுட் மெட்டீரியல்ஸ் கண்டக்ஷன். ஓகேங்களா? ஜைலம் கண்டக்ட் வாட்டர், தே ஆர் யூனி டைரக்ஷனல் ஒன்லி. ரூட்டில் இருந்து மேலே டிப் வரலும் கொண்டு போகும், யூனி டைரக்ஷனல், கீழேருந்து மேலே நோக்கி மட்டும் போகும். ஆனால் ஃப்ளோயம் இருக்கார்ல, அவர் ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகணும்ல, மினரல்ஸ் எல்லாத்தையும், அவர் என்ன பண்ணுறாரு? பை டைரக்ஷனல், கீழேருந்து மேலேயும் போவார், மேலேருந்து கீழேயும் வருவார். ஸோ வாஸ்குலர் சிஸ்டமில், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. இந்த ஜைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஜிக் ஜாக்காக இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது அப்படின்னா ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு பஞ்சு, ஒரு நூல் உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த நூல் உருண்டையில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா இட்ஸ் அ ரேடியல் பொசிஷன் ஆர் கன்ஜாயிண்ட் ஆர் கான்சென்ட்ரிக். ஓகேவா? ரேடியலாக இருக்கா இல்லைனா கன்ஜாயிண்ட்டாக, அதாவது ஓப்பன் டைப்பில் இருக்கா க்ளோஸ் டைப்பில் இருக்கா அப்படின்றதுலாம் பார்க்க போகிறீங்க. ரேடியல்னா என்னன்னு எழுதிக்கோ. ஜைலம் ஃப்ளோயம் டிஃப்ரெண்ட் ஆஃப் பொசிஷன் இஸ் ரேடியல் ஆல்டர்னேட்டிங் பொசிஷன். ஒரு ஜைலம் ஒரு ஃப்ளோயம், ஒரு ஜைலம் ஒரு ஃப்ளோயம். ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. ரிங்கில் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு தட்டு இட்லி வைக்கிறாங்க. இட்லிக்கு நடுவில் என்ன பண்ணுறேன்னா நீ கொஞ்சம் சட்னியை வச்சுக்கிற, கேசரி வச்சுக்கிற. ஓகேவா? அப்போ ஒரு இட்லி ஒரு சட்னி, ஒரு இட்லி ஒரு சட்னி, அப்போ ஒரு ஜைலம் ஒரு ஃப்ளோயம் அப்படி. ஸோ இட்ஸ் ரேடியல் ஆல்டர்னேட்டிங் பொசிஷன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ரூட்ஸில் மட்டும்தான். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். ஓகேவா? ரேடியல் பொசிஷன், எக்ஸாம்பிள் ரூட்ஸ். இது வந்து சாரிம்மா ஒரு நிமிஷம், தமிழில் வந்து ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றைமா. ஆரப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ளன.
எடுத்துக்காட்டு வேர். காப்பிடா. Next one, conjoined bundles. ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை. ஸோ இந்த கன்ஜாயின்ட் பண்டில்ஸ் வந்து இந்த சேம் ரேடியஸ் ஜைலமும் ஃப்ளோயமும் இஸ் அ பேரலல், அதாவது ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, பேரலாக ஒரே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கிறது, சேம் ரேடியஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரு கற்றையில் அமைந்துள்ளன. ஓகே, தே ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கன்ஜாயின்ட் பண்டில்ஸ். கன்ஜாயிண்டில் ரெண்டு இருக்குது, ஒன்று கொலாட்ரல், ஒன்று பை கொலாட்ரல். ஒன்று வந்து ஒருங்கமைந்தவை, இன்னொன்று இருபக்க ஒருங்கமைந்தவை. கொலாட்ரல் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னும் போது ஜைலம் லைஸ் டுவர்ட்ஸ் சென்டர், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த கொலாட்ரல் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் நடுவில் இருக்கும், ஃப்ளோயம் அதுக்கு கீழே இருக்கும், பெரிபெரி ரீஜன் வெளியில். ஜைலம் நடுவுலையும் ஃப்ளோயம் கொஞ்சம் அவுட்டர் ரீஜன்லேயும் இருக்கும், பெரிபெரி ரீஜன்லேயும் இருக்கும். அதாவது ஜைலம் மையப்பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்திருக்கும். ஓகேவா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேம்பியம். கேம்பியம்ன்றது ஜைலமையும் ஃப்ளோயமையும் பிரிக்கக்கூடிய ஒரு பேண்டு. ஓகேவா, ஒரு பட்டையாக ஒரு மரப்பட்டை மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் அந்த பேண்டு. இந்த பேண்டு வந்துட்டு டைகாட் இருக்குல்ல, டைகாட் ஸ்டெம்மு அதில் வந்து பிரிக்கும், மோனோகாட் ஸ்டெம்மில் பிரிக்காது. ஸோ அப்போ டைகாட்ன்றனால இதில் எப்படி இருக்கும், ஓப்பன் டைப். ஸோ இட்ஸ் செப்பரேட் டு ஈச் அதர், ரெண்டுத்தையுமே தனியாக பிரிக்குது. ஜைலம்லேயும் ஃப்ளோயம்லேயும், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டு பேரும் சேம் ரேடியஸில் இருக்காரு அப்படின்னும் போது அவர்கிட்ட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் என்ன பண்ணுது, பிரிக்குது. அந்த பேண்டுக்கு பேர் கேம்பியம். இதை ஸ்ட்ரிப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, கேம்பியம்ன்றது ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரிப். நீங்கள் கையில் பிரேஸ்லெட்லாம் போடுவீங்க, ஒரு கயர் மாதிரி கட்டுறீங்களா, அந்த மாதிரி ஒரு பேண்ட், வளையல் மாதிரி. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுது. எங்கே அப்படின்னா எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம். ஜைலத்திலும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்பட்டால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்றும். எடுத்துக்காட்டு இருவித்தலை தாவர தண்டு. கேம்பியம் இல்லை, கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். தே வித்தவுட் கேம்பியம் அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம், தே ஆர் க்ளோஸ்டு. ஓகேவா, முட்டை இருக்கு, முட்டையை நீ ரெண்டாக கட் பண்ணிட்ட அப்படின்னா அங்கே கேம்பியம் இருக்குன்னு அர்த்தம். முட்டையை எப்போ கட் பண்ண முடியாது, அவிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ண முடியாது. அப்போ அவிக்க முடியாத ஒன்று யார், மோனோகாட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பை கொலாட்ரல். பை கொலாட்ரலில் ரெண்டு பக்கமும் அப்படியே எப்படின்னா ஆப்போனன்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் ஃப்ளோயம் ப்ரெசன்ட் ஆன் போத் அவுட்டர் சைட் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் ஜைலம். ஃப்ளோயம் அப்படியே பெரிபெரி ரீஜன் வெளில இருப்பார், ஜைலம் அப்படியே ஃபுல்லாக உள்ளே இருப்பார். ஓகேவா, இது எக் யாக் மாதிரி தான். எக் யாக் வந்து ஜைலமாகவும் வெளில இருக்க ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளோயமாகவும் தெரியும். ஓகேங்களா. இது பிளான்ட்ஸில் சும்மா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அது சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் குக்கர் பீட்டா, பம்கின் செடிலாம் இருக்குல்ல, பம்கின், குக்கும்பர், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் பார்த்தாக்கா. ஸோ அப்போ இருபக்க ஒருங்கமைந்தவை வந்து வாஸ்குலர் கற்றையில் ஜைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கத்தில் ஃப்ளோயமும் காணப்படுகிறது. ஸோ எடுத்துக்காட்டு குக்கர் பீட்டா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட்டிக் பண்டல்ஸ். கான்சென்ட்ரிக் பண்டல்ஸில் ரெண்டே பேர் தான், யார் அப்படின்னா ஆம்பிவாசல், ஆம்பிக்ரைபல். ஜைலமை சுற்றி யார் இருக்கா, ஃப்ளோயமை சுற்றி யார் இருக்கா, இந்த பேர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மட்டும் எழுதிக்கோங்கம்மா. ஆம்பிவாசல்னா என்ன, ஆம்பிக்ரைபல்னா என்னன்ட்டு. சூழ் அமைந்த வாஸ்குலர் கற்றை, ஜைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. ஓகேவா, அது ஆம்பிவாசல். ஜைலம் சரௌண்ட்ஸ் வித் ஃப்ளோயம். ஜைலம் ஃப்ளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் டிராக்கியானா. ஆம்பிக்ரைபல்ல ஃப்ளோயமை சுற்றி ஜைலம் அப்படியே தெரியும். இது ஃபர்ன்ஸ். ஃப்ளோயம் சூழ் கற்றாழை யாருன்னா ஃப்ளோயமை சுற்றி ஜைலம் முழுசுமா தெரியுது. அதில்
fernsல polyploidium அப்படின்னு போட்டிருக்காங்க, ferns அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இல்லை ஜைலமோட பொசிஷன் என்ன அப்படின்னா, புரோட்டோசைலம் அப்படின்றது ஜைலம் ஸ்டார்ட் பண்ணுற இடம், மெட்டாசைலம்ன்றது கொஞ்சம் வளர்ந்து முடிச்சது. ஸோ அப்போ என்டார்க் ரீஜன் எங்கே முடிவு பெறுது அப்படின்றது உள்நோக்கி, என்டார்க் உள்ளே இருக்குது அப்படின்னும் போது எண்டோடர்மிஸ் நடுவில் இருக்கார். அப்போ த புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் பொசிஷன். ஸ்டார்டிங் சைலம் எங்கே இருக்குது? சென்டராக இருக்குது. ஓகேங்களா. மெட்டாசைலம் கொஞ்சம் வளர்ந்து முடிக்கிறார்ல, அவர் எங்கே இருக்காருன்னா அவுட்டர் ரீஜனில் இருக்கார், towards the periphery region. என்டார்க் ஜைலமோட பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டோசைலம் ஆரம்ப காலத்தில் ஜைலம் எங்கேருந்து உருவாகும்? எப்பவுமே கரு எங்கேருந்து உருவாகும்? நடுவுலேருந்து உருவாகும். வளர வளரதான் வெளியில் வரும். அப்போ வளர்ந்து முடிச்சோடனே மெட்டாசைலம் கொஞ்சம் பெருசானோடனே என்ன ஆயிட்டாரு? பெரிபெரி ரீஜன் அவுட்டர் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். எக்ஸாம்பிள் ஸ்டெம். உள்நோக்கிய ஜைலம்ல புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது. எக்ஸாம்பிள் தண்டு, எடுத்துக்காட்டு தண்டு. அதே எக்ஸார்க் ரீஜன் வெளியில் இருக்கிறது. அப்போ புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிபெரி ரீஜன். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கரு எங்கே இருக்குன்னா வெளியில் இருக்குது, நல்லா வளர்ந்தது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இது எங்கன்னா ரூட்ஸில். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். வெளிநோக்கிய ஜைலம், ஜைலம் அவுட்டர் பொசிஷன் வெளில தெரியுது. புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் உள்புறத்தை நோக்கியும் காணப்படுகிறது, வேர்பகுதி. இதுதான் கேம்பியம், நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கேம்பியம் வந்தால் இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது அப்படின்னா அது டைகாட், இருவித்தை தாவரம், அதோ தண்டு. அதே மாதிரி மோனோகாட்டாக அந்த கேம்பியம் இருக்காது. ஓகேங்களா. அப்புறம் ஜைலம் அண்ட் ஃப்ளோயமோட பொசிஷன், ஆம்பிக்கல் அண்ட் ஆம்பிக்ரைபல் பார்த்தீங்கல்ல, ஆம்பிவாசல் அண்ட் ஆம்பிக்ரைபல், அதுதான் இது. பிக்சரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் காப்பிடாப்பா. இதெல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்து போகலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பயாலஜியை பொறுத்தவரை எவ்வளோத்துக்குள்ள டயக்ராம் வச்சு படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள சீக்கிரமாக புரியும், அதே மாதிரி உங்களுக்கு மறக்காது. அண்ட் தென் பாட்னி படிக்கும் போது டயக்ராம் வச்சு படிங்க. ஜுவாலஜிலாம் படிக்கும் போது மோஸ்ட்லி டெய்லி லைஃப்பில் என்ன பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா. நான் சொல்கிற மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸே உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன். அதையும் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். நிறைய பாட்டெலாம் கேட்டால் ஞாபகம் இருக்கும், ஏதாவது கவிதை வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது இமேஜினேஷன்ஸ். ஓகே. ஸோ காப்பிடாமா, அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் ஒன். இப்போதான் லெசனுக்குள்ளே வந்திருக்கீங்க. இது எல்லாமே மெயின்ஸில் கேட்கக்கூடியது. ஆனால் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு டைகாட் ரூட், டைகாட் ஸ்டெம்லாம் கேட்க மாட்டாங்க. பீனில் சப்போஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீன்ஸ் அப்படின்னு கொடுத்து எண்டோடர்மிஸ் ரீஜன் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. இது பேரலல் ஷேப். அப்போ நான் சொல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட், ஒரு வேர், அதாவது பட்டாணி செடிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செடிங்களுடைய வேர்களை எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க லேயர் இப்படி தான் இருக்கும். எபிப்ளம்மா லேயர். எபிப்ளம்மானாலே எபிடர்மிஸ், வெளியில் புறத்தோல். ஓகேங்களா. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதில் கியூட்டிக்கல் கிடையாது. வேர் அப்படின்னாலே கியூட்டிக்கல் இல்லை. ஸ்டொமேட்டா கிடையாது. ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சன்ட், கியூட்டிக்கல் ஆல்சோ ஆப்சன்ட். அப்போ இதில் இருக்கிறது யார்? வேர் இருக்குது, வேரை சுற்றி வேர் முடிகள் இருக்குது. ஓகேங்களா. அப்போது இதில் யூனிசெல்லார் ரூட் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். தனித்தனியாக குட்டி குட்டியாக வேரோடைய முறிச்சு அந்த என்ன சொல்லுவாங்க, இது செல்லால் ஆன வேர் தூவிகள் அதிகமாக இருக்கும். அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைசோடர்மிஸ் ஆர் பிலிஃபரஸ் லேயர். இந்த சிங்கிளாக இருக்க லேயரை நம்ம ரைசோடர்மிஸ்னு சொல்லலாம், இல்லை பிலிஃபரஸ் லேயர்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதில் கார்டெக்ஸ் ரீஜனை பொறுத்த வரலும் அவுட்டர் ரீஜன் இஸ் டு பி லார்ஜ் ஜோன் மேட் அப் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமேட்டிக் செல்ஸ். இங்கே பேரன்கைமேட்டிக் செல்ஸ் இருக்கிறதுனால அதிகமாக ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணும், ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ்.
புரணி வந்து பார்த்தீங்கன்னா இது பல அடுக்கு செல் இடைகளுக்குடன் இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரன்கைமா செல்கள் இருக்குது. அதனால இப்பகுதி நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிக்கிறது. ஓகேங்களா? காப்பிடா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எண்டோடர்மிஸ் லேயர், உள்புற அமைப்பு அகத்தோல். அகத்தோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதால் ஆனதுன்னா பேரல் ஷேப்டு, பார்க்கறதுக்கு பேரல் வடிவத்தில் இருக்கும், நெருக்கமான பீப்பாய் வடிவம். பேரல்னால் ஒரு நம்ம வீட்டில் இருக்க ட்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் ஷோ பேண்ட் லைக் திக்கனிங்ஸ். இது மேலே வந்துட்டு ஒரு பட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் காஸ்பீரியன் ஸ்ட்ரிப். இது மேலே ஒரு காஸ்பீரியன் பட்டைகள் ஃபார்ம் ஆகிருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும், அதுக்கு பேர் காஸ்பீரியன் ஸ்ட்ரிப்ஸ். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தண்ணியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது தான் இவரோட வேலை. இட் ஹெல்ப்ஸ் டு மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் dissolve salts from cortex into xylem. தண்ணி வந்து xylem கொண்டு போகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வழிவகுக்கிறது தான் இவரோட மெயின் வேலை. நெக்ஸ்ட் ஒன் பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஸ்டீல் இருக்குது. ஸ்டீலில் வந்துட்டு உள்புற பகுதியில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் பெரிசைக்கிள், ஒருத்தர் வாஸ்குலர் பண்டல். அவர் யாருன்னு பார்க்கலாமா? புறணியிலிருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வழி செல்லும் வழியாக ஜைலத்தை அடைகின்றன. ஸ்டீலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிசைக்கிளும் வாஸ்குலர் பண்டல்ஸும் இருக்குது. பெரிசைக்கிளோட வேலை என்ன அப்படின்னா எண்டோடர்மிஸ் லேயர், உள்புற அமைப்பு தான். உள்புற அமைப்புக்கு கொஞ்சம் கீழுக்காக இருக்கும். இட்ஸ் ஆரிஜின் இஸ் லேட்ரல் ரூட்ஸ். முதல்ல வந்த ரூட்ஸ், அதாவது பிலிஃபரஸ் ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, தனித்தனி வேர்கள், அதை வந்து கொஞ்சம் பெருசாக வளர வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் பெரிசைக்கிள். ஓகேவா? அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளும் ஸ்டீல் எனப்படும். இதில் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் மற்றும் பித் ஆகியவை அடங்கியுள்ளன. ஸோ அப்போ பெரிசைக்கிளை பொறுத்தவரையிலும் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பேரன்கைமா செல்கள் ஆகும். பக்க வேர்கள் இதிலிருந்து தான் தோன்றுகின்றன. ஸோ பக்க வேர்கள் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ரூட்ஸ், ஒரு செடியை பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நீளமாக ஒரு ரூட் இருக்கும், அது மேலே குட்டி குட்டியாக பிரான்ச் மாதிரி கிளைகள் மாதிரி பல வேர்கள் வரும். அதுலேருந்து குட்டி குட்டியாக முடி மாதிரி வேர்கள் வரும். அந்த முடி மாதிரி இருக்கிறது தான் லேட்ரல் ரூட்ஸ். ஓகேங்களா? சைடில் குட்டி குட்டியாக ரூட்ஸ் வருது, நம்மளோட ஸ்கின் ஹேர் மாதிரி, நம்மளோட கையில் இருக்க முடி மாதிரி ரொம்ப மெலிசாக வராருல, அவர் தான் லேட்ரல் ரூட்ஸ். ஸோ வாஸ்குலர் பண்டல்ஸில் இட்ஸ் அ ரேடியல் டைப், xylem, exarch அண்ட் tetrarch. வாஸ்குலர் பண்டல் கற்றைகள் ஆரப்போக்கு அமைவில் உள்ளன. xylem வெளிநோக்கியவை, எக்ஸார்க் மற்றும் டெட்ரார்க் நான்முனை கொண்டவை, வெளியிலையும் இருக்கும் நாலா பக்கமும் இருக்கும். அப்போ த டிஷ்யூ ப்ரெசன்ட் பிட்வீன் xylem அண்ட் phloem. இதில் இருக்க டிஷ்யூ யார்? xylemயும் phloemயும் கொண்டது. ஓகேவா? அதனால் இதை கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். டைகார்ட் ரூட்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரன்கைமா செல்ஸால் ஆனது. டைகார்ட் ரூட்டில் பேரன்கைமா செல்ஸால் ஆனவை. ஸோ பித் வந்துட்டு வேர்களை பொறுத்தவரையிலும் எப்போவுமே புதுசாக தான் இருப்பார். அப்போ யங் ரூட் கண்டெய்ன்ஸ் பித். புதுசாக வேர்கள் முளைச்சி வருது அப்படின்னா அதில் மட்டும்தான் பித் இருக்கும். ரொம்ப பழமையான மரம், ஒரு 20 வருஷம் 50 வருஷம் ஆச்சுன்னா அதில் பித் இருக்க மாட்டார். ஸோ ஓல்ட் ரூட் இஸ் ஆப்சென்ட். ஓகேவா? பித் வந்து எங்கே காணப்படுகிறது அப்படின்னா புதுமையாக வரக்கூடிய வேர்களில் மட்டுமே காணப்படும், பழைய வேர்களில் இருக்க மாட்டார். இளம் வேர்களுக்கு நடுவே பித் காணப்படும், முதிர்ந்த வேர்களில் பித் காணப்படுவதில்லை. இது எல்லாமே யார்? டைகார்ட் ரூட். இருவித்தலை தாவர வேர்களின் உள்ளமைப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த மோனோகாட் ரூட் பார்க்கணும். இதெல்லாம் காப்பீட்னா சொல்லுங்கப்பா.
விடாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோனோகாட் ரூட். இது வந்து சிங்கிள் காட்டிலிடன்ஸ், இதில் வந்து டபுள் காட்டிலிடன்ஸ், இது சிங்கிள் காட்டிலிடன்ஸ்னு எழுதிக்கோங்க. டைகாட் அப்படின்றது டபுள் காட்டிலிடன்ஸ், ஓகேங்களா. மோனோகாட்ன்றது சிங்கிள் காட்டிலிடன்ஸ். காட்டிலிடன்ஸ் மீன்ஸ் அந்த சீட்ஸ் வந்து டெவலப் ஆகி வர்றது. ஸோ இதில் மோனோகாட் ரூட்டை பொறுத்தவரை கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. புல் அப்படி பிடுங்கினீங்கன்னா கொத்தா ஒரு வேர் வரும். ஃபைப்ரஸ் ரூட்ஸ். இதுக்கு முன்னாடி டைகாட் ரூட்டில் வந்து பிலிஃபரஸ் ரூட்ஸோ ரைசோடர்மிஸும் பார்த்தீங்க. இதில் இருக்கிறது ஃபைப்ரஸ் ரூட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய்சஸ், மக்காச்சோளம், சோள வகை கொடுத்துருக்காங்க. இதில் the epiblema or rhizodermis நீங்கள் பார்க்கும் போது outermost layer made up of thin walled parenchyma cells. ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் ரெண்டுமே இருக்காது. அப்போ ரூட் அப்சர்ப்ஷன் என்ன நடக்குது, வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ த லேயர் ப்ரொடெக்ட்ஸ் ஆஃப் த இன்னர் டிஷ்யூ. இது ரொம்ப இது கிடையாது. கார்டெக்ஸை பொறுத்தவரையிலும் பேரன்கைமா செல்ஸால் ஆனது இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் த சேம் அஸ் ஸ்டோர்டு வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா. அதே இது நம்ம வந்து எண்டோடர்மிஸில் காஸ்பிரியன் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப திக்கனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதில் காஸ்பிரியன் ஸ்டெப்ஸ்க்கான காரணம் யார் அப்படின்னா டு ஃபார்ம் தட் சுபரின். இந்த திக்காக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா சுபரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல். உங்களுக்கு ஒரு நிமிஷமா தமிழில் இங்கே பாருங்கள். புறணி கடைசி தோல் அகத்தி தோலில் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் பட்டைகள் மற்றும் வலி செல்கள் காணப்படுகின்றன. காஸ்பிரியன் பட்டைகள் சுபரின் என்ற பொருளால் ஆன பட்டைகள் ஆகும். இந்த சுபரின்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் வந்து சுபரின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லா டிஷ்யூஸ்குள்ளேயும் இருக்கும். இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பிட், சேமஸ் அதே தான். ஆனால் பெரிசைக்கிளை பொறுத்தவரை சிங்கிள் லேயர் தின் வால் லேயர். லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் திஸ் லேயர், ஓகேவா. பெரிசைக்கிளுக்கு லேட்ரல் ரூட்ஸ் என்ன ஆகுது, இதுக்கப்புறமா தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறார். ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பேரன்கைமா செல்களால் ஆனது பக்கவேட்டு வேர்கள் இதிலிருந்து தோன்றுகிறது. வாஸ்குலர் பண்டில்ஸை பொறுத்தவரை த xylem and phloem are arranged radially. they are the polyarch. இங்கே பாருங்கள், இது டெட்ரார்க் கிடையாது. சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. டைகாட்டில் வந்து எண்டார்க்கும் டெட்ரார்க்கும் எழுதிருப்பீங்க, கரெக்டா, ஓகேவா. இவரோடது எக்ஸார்க் அண்ட் பாலியார்க்கு. இவர் வந்து வெளியிலையும் நிறையவும் இருப்பார். வெளிநோக்கியவை நிறைய இருக்கிறது. தே ஆர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீர் அண்ட் கைமாட்டிக் செல்ஸ். இவர் வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூ தான், ஆனால் ஸ்க்ளீர் அண்ட் கைமாட்டிக் செல்ஸ். டைகாட்டில் என்ன எழுதிருப்பீங்க, பேரன் கைமாட்டிக் செல்ஸ் எழுதிருப்பீங்க, ஓகேவா. ஸோ சொல்கிற பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பித் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க டைகாட்டில் வந்து யங் ரூட்ஸில் பார்ப்போம், ஓல்டு ரூட்ஸில் பார்க்க மாட்டோம்னு இருக்கும். ஆனால் இங்கே பித் வந்து ப்ரெசன்ட் அட் சென்டர் ரீஜன், நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும், நிறைய இடத்த எடுத்திருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா பித் வந்து பேரன்கைமாட்டிக் செல்ஸால் ஆனது வித் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ். பேரன்கைமாட்டிக் செல்ஸில் நிறைய கேப் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே பித் எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ abundant amount ஆஃப் ஸ்டார்ச் கிரெயின்ஸ், இங்கே ஃபுட்டை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஃபுட்டு வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணுங்கள். இந்த செல்களில் தரசம் போன்ற பொருள்கள் சேமிக்கப்படுகின்றன. ஸோ ஸ்டார்ச் கிரெயின்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸ் வித் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ். பித்து வந்து ரொம்ப பெரிய இடத்த எடுத்துக்குது அப்படின்றது. இதெல்லாம் காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா.
காப்பிடா. நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டைகாட் ரூட் டைகாட் ஸ்டெம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதுதான் இது. பட் ஆனால் இது கொஞ்சம் இன்டர்னல் உள்ளுக்குள்ளே இருந்து படிக்கணும். சயின்ஸை பொறுத்தவரையிலும் மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னென்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதெல்லாம் வரும்போது பிளான்ட் ஃபிசியாலஜி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். சன்ஃப்ளவர் டைகாட் ஸ்டெம்மில் சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூவை பற்றி படிக்கிறீங்க. ஸோ அதில் வந்து எபிடாமிஸ், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ரூட் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டெம் அப்படின்னாலே மண்ணுக்கு மேலே இருக்க தாவர அமைப்பு. ஸோ இதில் என்ன இருக்குது, நமக்கு ஸ்டொமேட்டாவும் இருக்கும், கியூட்டிக்கலும் இருக்கும். ஸோ தி அவுட்டர் வால் இஸ் கவர்ட் பை கியூட்டிக்கல், ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் எபிடமிஸ் லேயர். கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ அப்போ இங்கே வெளிப்புற தோல் அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கியூட்டிக்கல் படலம் காணப்படுகிறது. கார்டெக்ஸில் வந்து மொத்தம் 3 பகுதி இருக்கும். மூணு பகுதியில் ஹைப்போடாமிஸ், மிடில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் கார்டெக்ஸ். ஹைப்போடாமிஸை பொறுத்தவரைக்கும் 3 to 6 லேயர் ஆஃப் காலன் கைமா செல்ஸ். அதாவது இது வந்து காலன் கைமானா பேட்ச் ஒர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜைலம் ஒரு ஃப்ளோயம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒன்று மேலே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 3லேருந்து 6 லேயர் இருக்குது. ஸோ புறத்தோள்கள் வந்துட்டு 3லேருந்து 6 அடுக்கலான கோலன் கைமா செல்களால் ஆனது. ஸோ இட் இஸ் தட் மெக்கானிக்கல் சப்போர்ட். இதனால் என்ன ஆகுதுன்னா உடனடியாக அந்த செடி வந்து கீழே விழாது. ஸோ இவ் அடுக்குகள் தாவரங்கள் உறுதியை தடுக்கிறது. மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. மிடில் கார்டெக்ஸ் நடுவில் இருக்கார். நடுவில் இருக்க கார்டெக்ஸ் வந்து கொஞ்சம் லேயர், அதாவது ஒரு 2-3 லேயரால் ஆனவர். ஸோ இட்ஸ் அ ஃபியூ லேயர். குளோரன் கைமா செல்ஸ். ஃபஸ்ட்டு லேயர் காலன் கைமா. காலன் கைமாவில் கேப்பே கிடையாது, இன்டர்செல்லுலர் ஸ்பேஸஸே இருக்காது. ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு. ஓகேவா. குளோரன் கைமா செல்ஸ். குளோரன் கைமா செல்ஸ்னால் அங்கே பேரன் கைமா செல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மிடில் லேயரில் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. த இன்வால்வ்டு ஃபோட்டோசிந்தசிஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரன் கைமா அப்படின்னாலே குளோரோஃபில் இருக்குன்னு அர்த்தம். பச்சையம் இங்கே காணப்படுவதால் ஒளி சேர்க்கை முறை நடைபெறுகிறது. பசுங்கணிகைகள் காணப்படுவதால் ஒளி சேர்க்கை பணியை மேற்கொள்கிறது. பச்சையம் இருக்குது இதில், மையப்புரணி. நெக்ஸ்ட் வேர்ட் இன்னர் கார்டெக்ஸ். எண்டோடர்மிஸ் லேயர். உள்ளுக்குள்ள உள்ளமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அதாவது ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்ஸில் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. தண்ணி உள்ள அமைச்சு வெளில எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் மேலேருந்து கீழே கொண்டு போகிறது, இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே நடக்குது. அப்போ இட் ஹெல்ப்ஸ் இன் கேஷஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். உட்புற அமைப்பு புரணி உட்பகுதியில் பேரன்கைமா செல்கள் இருக்கிறதுனால இந்த பணி காற்று பரிமாற்றம் மற்றும் உணவு சேமித்தல் ஆகும். எண்டோடர்மிஸ் லேயர். எண்டோடர்மிஸ் லேயர் இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் அதிகமாக யார் இருக்கிறது அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் பேரலல் ஷேப்டு செல்ஸ். நம்ம வந்து பார்க்கக்கூடிய கடைசி அடுக்கியவர் தான் ஓரடுக்கு கொண்டவை பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதில் அதிகமாக யார் இருக்கா அப்படின்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் ஸ்டார்ச் ஷெத். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தசரம் காணப்படுவதால் தசர அடுக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஸ்டீலை பொறுத்தவரையிலும் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டெம் இன்னர் ஆஃப் த எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்க்கு உள்ளே இருக்க லேயர் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கவர் அதே தான், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித் எல்லாருமே இருக்காங்க. அப்போ பெரிசைக்கிளை பொறுத்தவரையிலும் வாஸ்குலர் பண்டலுக்கும் எண்டோடர்மிஸ்க்கும் நடுவில் காணப்படுகிறது. பெரிசைக்கிளை பொறுத்தவரையிலும் அகத்தொழுக்கும் வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கும் நடுவில் இருக்கும், இடையில் காணப்படுகிறது. தே ஆர் மல்டி லேயர்ட் பேரண்ட் கைமாட்டிக் செல்ஸ் வித் ஆல்டர்னேட்டிங் பேட்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமாட்டிக் செல்ஸ். ஒரு பேரண்ட் கைமாட்டிக் செல், ஒரு பக்கம் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ், இப்படி அடுத்தடுத்து லேயராக இருக்கும். ஓகேங்களா. பேரண்ட் கைமா செல்ஸில் கேப் இருக்கும்,
ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்க்ளீரன்கைமா செல்ஸில் கேப் இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சப்போர்ட்டிவ் பண்ணுது, ப்ரொடெக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பல அடுக்குகள் பேரன்கைமா செல்களான பகுதியாகும். இதன் இடையிடையே ஸ்க்ளீரன்கைமா செல்கள் அணுத்திட்டுகள் காணப்படுகின்றன. ஒன்று பேரன்கைமா செல்ஸ், ஒன்று ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். ஒரு செல் லூஸாக இருக்குது, ஒரு செல் டைட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலர் பண்டல்ஸ். வாஸ்குலர் பண்டல்ஸில் ஸ்டெம் அப்படின்னாலே கேம்பியம் இருக்கிறதுனால இது ஓப்பன். ஸோ அப்போ கன்ஜாயின், கொலாட்ரல் பண்டல்ஸ், என்டார்க் அண்ட் ஓப்பன். வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்குது? ஓப்பன் டைப்பில் இருக்குது. வாஸ்குலர் கற்றைகள் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, திறந்தவை மற்றும் உள்நோக்கு சைலம் கொண்டவை. They are ring-like structure formed. அதுக்கு நடுவில் இருக்க கேப் தான் பித்து. இது மாதிரி இருக்கும் ரவுண்டா, அது நடுவில் இருக்கிறது பித்து அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லார்ஜ் சென்ட்ரல் பேரன்கைமேட்டிக் ஜோன், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. ஸோ த ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோர்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இங்கே நிறைய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ்னால் 2 கூலங்கள் அடிக்க வச்சோன்னே கேப் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி இடைவேளை, குட்டி குட்டி கேப் இருக்குல்ல, இந்த கேப்புங்க மூலயமா உணவை வந்து தக்க வச்சுக்கும். தே ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது காப்பின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு போகலாம். சாப்பிடாமா அடுத்து போகலாமா? Copy down. So next one is internal structure of monocot stem. Monocot stem la meishes பாருங்க. ஒரு வித்திலை தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படினா உள்ளமைப்புல மக்காச்சோளம் அமைப்பு. இதுல வந்துட்டா எபிடர்மிஸ் is outermost layer. They are single layer of parenchyma cells. ஏன்னா இது strongest கிடையாது. காத்தடிச்ச கீழே விழுந்துரும், மெக்கானிக்கல் சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுறாரு, இதில் இருக்கிறது பேரன்கைமா செல்ஸ். அப்போ கவர்ட் பை திக் கியூட்டிக்கல் லேயர். தேர் மல்டிசெல்லர் ஹேர்ஸ் ஆர் ஆப்சென்ட். த ஸ்டொமேட்டோ ஆல்சோ இஸ் த லெஸ் நம்பர். மெய்சஸில் ஸ்டொமேட்டோ எப்படி இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது வெளிப்புற தோல் அடுக்காகும். இதில் ஓர் அடுக்கு பேரன்கைமா செல்களால் ஆனது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் படிந்துள்ளது. பல செல் தூவிகள் காணப்படவில்லை. புறத்தோல் துளைகள் குறைவாகவே காணப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் ஹைப்போடர்மிஸ் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் they interrupted by chlorenchyma cells. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரன்கைமா செல்களானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்பகுதியில் இடையிடையே குளோரன்கைமா செல்லும் இருக்குது.
அப்போ sclerenchyma to provide the mechanical support to this plant. sclerenchyma அப்படின்னாலே ஸ்ட்ராங்கு, chlorenchyma photosynthesis, அப்போ ரெண்டுமே இருக்குது. sclerenchyma என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் த செல், இந்த செடியை பாதுகாக்குது. அப்போ கிரவுண்ட் டிஷ்யூவில் என்டையர் மாஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ் லேயர் கார்டெக்ஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ தான் இருக்கும். இதுதான் கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூன்ற இந்த மண்டை ஓடு மாதிரி இருக்கு பாருங்கள், அது ஆக்சுவலி வாஸ்குலர் பண்டல்ஸ் அங்கங்கே நல்லா இருக்கும், மண்டை ஓடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, ஒரு பேச்சஸாக இருக்கும். ஸோ தலத்திசுக்கள் புறத்தோல் தோலுக்கு உட்புறமாக உள்ள அனைத்து பகுதிகளும் தலத்திசு காணப்படும். இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் நம்ம பேரன்கைமா பெரிசைக்கிள் பித் அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயத்தையும் எழுதிக்கோங்க, ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸ்டெண்டிங் சென்டர் டு த கிரவுண்ட் டிஷ்யூ நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ் பெரிசைக்கிள் பித் எண்டோடர்மிஸ் லேயர். எதில்? மோனோகாட் ஸ்டெம்மில். மோனோகாட் ஸ்டெம்மில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு நிமிஷமா. ஓகேவா, மோனோகாட் ஸ்டெம்மை பொறுத்தவரைலாம் யார் இருக்க மாட்டா, பெரிசைக்கிளும் இருக்காது, பித்தும் இருக்காது, கார்டெக்ஸும் இருக்காது, எண்டோடர்மிஸ் லேயரும் இருக்காது. ஓகேவா, ஏன்னா வெரி ஸ்ட்ராங் கிடையாது, டெப்த்தும் கிடையாது, ஆழமும் கிடையாது, மேலோட்டமாக இருக்கிறதுனால இவங்க 4 பேருமே இருக்க மாட்டாங்க. அகத்தோல், புரணி, பெரிசைக்கிள், பித் என வேறுபட்டு காணப்படுவதில்லை. வாஸ்குலர் பண்டில்ஸை பொறுத்தவரைக்கும் தே ஆர் ஸ்கல் ஷேப். நான் ஆல்ரெடி சொன்ன மண்டை ஓடு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்குன்னு இருக்கேன். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்குது பார்க்கறது, அப்படி தான் இருக்கும். ஸ்கல் ஷேப்லையும் ஸ்கேட்டர்ட் இன் த கிரவுண்ட் டிஷ்யூ, அங்கங்கே பிரிஞ்சு இருக்கும். ஸோ த பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின்ட் பண்டில், கொலாட்ரல் அண்ட் க்ளோஸ்டு டைப். நீங்கள் வந்து டைகாட் ஸ்டெம்மில் வந்து ஓப்பன் டைப் பார்த்தீங்க, இதில் வந்து க்ளோஸ் டைப். இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஷியேட்ஸு. ஓகேங்களா, ஸோ டைகாட் ஸ்டெம்மில் இருக்க வாஸ்குலர் பண்டில் ஓப்பன் டைப்பில் இருக்கும், மோனோகாட்டில் இருக்கிறது க்ளோஸ் டைப்பில் இருக்கும். அப்போ ஈச் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சரௌண்டட் பை ஃபியூ லேயர், தட் இஸ் பண்டில் ஷெத். நீங்கள் அது ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து ஸ்டார்ச் ஷெத் பார்த்தீங்க. ஓகேங்களா, இதில் இருக்கிறது பண்டில் ஷெத்து. ஸோ அப்போ ஜைலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம், அதாவது ஸ்டார்டிங், இன்னொருத்தர் பெருசு. ஓகேங்களா, ஸோ இதில் மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம் 2 பேர் இருக்காங்க. மெட்டாசைலம்ன்றது நல்லா வளர்ந்து முடித்தவர், புரோட்டோசைலம்ன்றது அப்போ தான் ஆரம்பத்தில் உருவாகிறவர். ஸோ அப்போ ஜைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் வி ஷேப் ஆர் ஒய் ஷேப். இப்படி தான் ஜைலம் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கிறதுலாம் ஜைலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, மெச்சூர் ஆனதுலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும், யங்ஸ்டர்ஸ்லாம் பின்னாடி இருக்கும். அப்போ ஒய் ஷேப்லேயும் இருக்கும், இல்லை வி ஷேப்லேயும் இருக்கும் பார்க்க. ஓகேங்களா, ஒய் ஷேப்லேயும் இருக்கும், இல்லை வி ஷேப்லேயும் இருக்கும். ஜைலம்ன்றது பிங்க் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெச்சூர் வாஸ்குலர் பண்டில் லோயர் மோஸ்ட் ஆஃப் புரோட்டோசைலம் டிஸ்இன்டிகிரேட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் கேவிட்டி. இந்த வளர்ந்து முடிச்சிருக்காருல அந்த, அதான் மெட்டாசைலம் இருக்கார்ல, அவர் வந்து புரோட்டோசைலம்க்கு அடுத்தபடியாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஒரு பல்ல மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் மெட்டாசைலம், கீழே இருக்கிறது எல்லாம் புரோட்டோசைலம், சின்னதாக இருக்குது. அப்போ பார்க்கறதுக்கு பெருசெல்லாம் பல்ல மட்டும் இருக்குது, இது நார்மலாக இருக்குது. தே ஆர் புரோட்டோசைலம் லாக்குனா. பல்லம் அப்படின்னாலே லாக்குனா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டோசைலம் கூறுகள் சிதைவடுவதால் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது, இதற்கு புரோட்டோசைலம் இடைவெளி என்று பெயர். புரோட்டோசைலம் லாக்குனா. லாக்குனானா கேவிட்டி, நம்ம பல்ல சொத்தை விழுதில் அந்த சொத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்லம். ஸோ இது எங்கே நடைபெறுது அப்படின்னா புரோட்டோசைலமில். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயம். ஃப்ளோயமில் இருக்கிறது 2 செல்ஸு, சீவ் டியூப் எலமெண்ட்ஸ் அண்ட் தென் கம்பானியன் செல்ஸ்.
ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஜைலமில் எப்படி 4 பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ஃப்ளோயம்லேயும் 4 பேர் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்துட்டு மோனோகாட் ஸ்டெம் அப்படின்றதுனால சீவ் டியூப் எலமெண்ட்ஸும் கம்பேனியன் செல்லும் ப்ரெசென்ட் ஆகிருக்குமே தவிர ஃப்ளோயம் ஃபைபர்ஸும் பேரன்கைமா ஃப்ளோயமும் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஃப்ளோயம் ஃபைபரும் ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸும் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஃப்ளோயம் ஜல்லடை குழாய்கள், கூறுகள், துணைச்செல்கள் மற்றும் பேரன்கைமாவை கொண்டது. ஃப்ளோயம் நார்கள் காணப்படவில்லை. இதில் பித்து கிடையாது. மோனோகாட் ஸ்டெம்மில் எப்போவுமே பித்து இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் மோனோகாட் ஸ்டெம். பித் இஸ் நாட் ப்ரெசன்ட். பித் எங்கே ஆப்சென்ட் அப்படின்னு கேட்டாலும் மோனோகாட் ஸ்டெம் தான். பித் எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு கேட்டாலும் மோனோகாட் ஸ்டெம் தான். கிரவுண்ட் டிஷ்யூ எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு கேட்டாலும் அதுவும் மோனோகாட் ஸ்டெம் தான். ஓகேங்களா? ஸோ சொல்ல அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காப்பிடா, இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா, அடுத்து போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் ரூட் அண்ட் ஸ்டெம் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் லீஃபு. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, மேலே மோனோகாட் அண்ட் டைகாட் ஸ்டெம் அதோட தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைப்போடமிஸில் எந்த ஸ்டெம் இருக்குது, அதாவது எந்த டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. டைகாட்டில் வந்து காலன் கைமா, மோனோகாட்னா ஸ்பீரன் கைமாட்டிக் செல்ஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஆர் டார்சி வென்ட்ரல் லீஃப் ஆஃப் மேங்கோ. மேங்கோ வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் செக்ஷனாக நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஒரு குறுக்குக்காக வெட்டுறீங்க அப்படின்னா அது எப்படிலாம் நமக்கு தெரியுது அப்படின்றது. இவ்வளோ நேரம் ரூட் ஸ்டெம் பார்த்தீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ இலைகள். அப்பர் எபிடர்மிஸ், அதாவது இலையை வந்து நீங்கள் கட் பண்ணும் போது மேலே ஒரு லேயர் இருக்கும், அடியில் ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? எபிடர்மிஸ் வந்து மேல் பக்கமும் இருக்கும், கீழே அடியிலருந்தும் இருக்கும். அதனால் அப்பர் அண்ட் லோயர் 2 டைப் இருக்குது. எபிடர்மிஸ் அப்பர் அண்ட் லோயர். அதாவது நம்மளோட காயின் மாதிரி, ஒரு ரூபா காயினில் எப்படி மேலே ஒரு ரிங்கும் வட்டமும் இருக்கும், கீழே ஒரு வட்டமும் இருக்கும், நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல, அது மாதிரி எப்படி இருக்கும், மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர். அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோயர் எபிடர்மிஸ். ஓகேங்களா? மேல்புறத்தோல் கீழ்புறத்தோல். மேல்புறத்தோலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவுட்டர் மோஸ்ட் லேயர் சிங்கிள் லேயர் பேரன்கைமேட்டிக் செல்ஸ். பேரன்கைமேட்டிக் செல்லால் ஆனவை. ஸோ வித்தவுட் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ். பேரன்கைமேட்டிக் செல்ஸ்னாலே இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இலையில் பார்க்கும் போது மட்டும் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் தெரியாது. வித்தவுட் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ். இங்கே கேப் கிடையாதுமா. வெளிப்புற தொழில்கள் பேரன்கைமா செல்களால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் கியூட்டிக்கல் படலம் உள்ளது. எபிடர்மிஸ் அப்படின்னாலே கியூட்டிக்கல் டு பி ப்ரெசன்ட். அப்போ ஸ்டொமேட்டா ஆர் லெஸ் இன் நம்பர். ஸ்டொமேட்டா இதில் ரொம்ப குறைவாகவே காணப்படும். Next one, lower epidermis. Lower epidermis is single layer தான் parenchymatic cells, but numerous of stomata. Outer layerல வந்து கொஞ்சமாக இருக்கும்னு பார்த்தீங்க stomata. இதில் வந்து நிறையவே இருக்கும். Chloroplast is present only in God cells. இந்த ஸ்டொமேட்டா நிறைய இருக்குல்ல, ஸ்டொமேட்டா இருக்குனாலே அங்கே God cells இருக்கான்னு அர்த்தம். இந்த God cells இருந்தால் மட்டும்தான் ஸ்டொமேட்டா ஃபங்க்ஷன் பண்ணும். மார்னிங்கில் ஓப்பனில் இருக்கும், ஈவினிங்கில் க்ளோஸ் டைப்பில் இருக்கும். ஸோ தே ஆர் ஃபங்க்ஷன் தட் God cells. இப்போ God செல்ஸில் என்ன இருக்குது, குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ தே ஆர் லோயர் எபிடர்மிஸ் செல்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். டொமேட்டோ இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் லாஸ். ஓகேவா? வாட்டர் லாஸை தடுக்கிறது. ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ திஸ் சேம்பர். யாருன்னா God செல்ஸ், த்ரூ திஸ் டொமேட்டோ ரீஜன் வழியா. ஓகேங்களா? ஸோ அப்போ வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எதில் நடக்குது, ஸ்டொமேட்டா வழியாக நடக்குது. அதுக்கான காரணம் யாருன்னா God செல்ஸ். கீழ்ப்புறத்தோல், வெளிப்புறத்தோலில் கியூட்டிக்கலுடன் ஓரடுக்கு நெருக்கமான பேரன்கைமா செல்களான அடுக்கு காணப்படுகிறது. இதில் பல இலைத்துளைகள் உள்ளன. ஸோ ஒவ்வொரு இலைத்துளையும் பசுங்கணிகத்துடன் கூடிய 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. தட் இஸ் God செல்ஸ். அப்போ இலைத்துளைகள் நீராவி போக்கி நடைபெற உதவி புரிகின்றன. எதோட காப்பு என்ன அடுத்து சொல்லுங்க.
மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம சொல்கிற மாதிரி கியூட்டிக்கல் இருக்கலாம், குளோரோபிளாஸ்ட் இருக்கலாம், குளோரோஃபில் இருக்கலாம், பேரன்கைமா செல்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இலைகளில் முக்கியமாக நடக்கிறதுக்கான காரணம் மீசோஃபில் செல்ஸ். இதை அடிக்கடி கேட்பாங்க. லீஃபில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்கள் தான் தே ட்ராக் த லைட், சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். சன்லைட்டை உள்ளே இழுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இலைகளில் ஒளி சேர்க்கை நடைபெறுதா அப்படின்னா அதுக்கான காரணம் மீசோஃபில் செல்கள். இலையிடை திசு, இலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திசு பெயர் மீசோஃபில்ஸ். The tissue present between the upper and lower epidermis is called as a mesophil. The differentiated into ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இதில். ஒன்று பேலிசைட் செல்ஸ், இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ். பேலிசைட் பேரன்கைமா செல்ஸ்ன்றது உங்களோட விரல் மாதிரி இருக்கும் அமைப்பு, இது வரைக்கும் பாருங்கள். ஸ்பாஞ்சி பேரன்கைமான்றது ஒரு கியூப் மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்சஸ் காட்டன் மாதிரி இருக்கும் பார்க்க சாஃப்டாக. ஓகேங்களா? இது ரெண்டும் இலைகளில் காணப்படுகிறது. ஸோ தே ஆர், இது ரெண்டும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இங்கே தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. ஸோ என்னென்னா இதை மோஸ்ட்லி வந்து பேலிசைட் பேரன்கைமால் தான் நடக்கும். ஸோ அப்போ பேலிசைட் பேரன்கைமா எங்கே இருக்குது அப்படின்னா அப்பர் எபிடமிஸ், மேல் தோலுக்கு கொஞ்சம் கீழ் பகுதியில் இருக்குது. இந்த செல்ஸில் அதிகமாக குளோரோபிளாஸ்ட் இருக்குது. The cells do not have intercellular spaces. இங்கே பேரன்கைமா செல்ஸில் கேப் கிடையாது, ஸ்பேசஸ் கிடையாது. அதனால் இங்கே என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் வேகமாக நடக்குது. பேலிசைட் பேரன்கைமாவில் இந்த மேல் புறத்தோர்கள் கீழே காணப்படுகின்றன. நெருக்கமாக அமைந்த நீளமான செல்கள் அதிக பசுங்கணிகளுடன் காணப்படுகிறது. இச்செல்கள் ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்கின்றன. ஓகேங்களா? ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ், ஸ்பாஞ்சி பேரன்கைமா பேலிசைடுக்கு கீழே இருக்கும். ஸோ பிலோ த பேலிசைட் பேரன்கைமா செல்ஸ் த செல்ஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் ஆர் ஓவல் ஷேப். பார்க்கறதுக்கு காட்டன் பஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். தே ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்ச். இவர் வந்து ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ தே ஹேவ் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், அங்கங்கே கேப் இருக்கக்கூடியது. ஸோ டெல்ஸ் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸ்பாஞ்சி பேரன்கைமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கான காரணம் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால. பேலிசைட் பேரன்கைமா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கான முக்கியமான காரணம் என் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ ஷார்ட் கீ பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க எதுவாக இருந்தாலும். வாஸ்குலர் பண்டல்ஸ், இது லீஃபில் வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ் கிடையாது, ரூட்டு லீஃப் ரெண்டுத்துலேயுமே க்ளோஸில் தான் இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜைன் கொலாட்ரல் ஆர் க்ளோஸ்டு டைப். வெறும் எதில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், ஸ்டெம்மில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈச் வாஸ்குலர் பண்டல்ஸ் இஸ் சரௌண்டட் பை எ ஷெத் இஸ் அ பேரன்கைமா செல்ஸ் கால்ட் அஸ் எ பண்டில் ஷெத். பேரன்கைமா செல்களால் ஆன ஒரு கற்றை இருக்கும், அந்த கற்றைக்கு பெயர் பண்டில் ஷெத். வாஸ்குலர் கற்றைகள் மைய நரம்பில் பிற நரம்புக பகுதிகள் அமைந்துள்ளன. வாஸ்குலர் கற்றைகள் ஒருங்கிணைந்தவை மற்றும் மூடியும் இருக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றிலும் பேரன்கைமாவால் ஆன கற்றை உறை உள்ளது. வாஸ்குலர் கற்றையில் சைலம் மேற்புற தோல் நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புற தோல் நோக்கியும் அமைந்துள்ளது. Vascular bundle consists of xylem is lying towards the upper epidermis, phloem towards the lower epidermis. இதெல்லாம் காப்பி என்ன சொல்லுங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியும். பாப்பிடாப்பா, நெக்ஸ்ட் போகலாமா?
சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் லீஃப். மோனோகாட் லீஃபில் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போது ஒரு வித்தை தாவர உள்ளமைப்பு. இது வந்து மோனோகாட் லீஃப் அப்படின்னும் போது தே ஹாவ் டு பி கிராஸ், இலைகள், அது என்ன, புல் அமைப்பை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் லீஃப் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் ரெண்டுமே இருக்கிறது தான். இந்த எபிடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma cells. Cuticle is present. Outward stomata is present on both of the sides. Upper epidermis, lower epidermis ரெண்டு சைடுமே cuticle-ம் இருக்கும், ஸ்டொமேட்டாவும் இருக்கும். Some cells வந்து upper epidermis is large thin walled. மேலே வந்து பார்க்கறதுக்கு புல் எப்படி இருக்கும்னா நல்லா பெருசாக பட்டையாக இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. They are bulliform cells. கிராஸில் இருக்க முக்கியமான வார்த்தை ஸ்டொமேட்டா இருக்குன்னு சொல்லிக்கோல. இந்த ஸ்டொமேட்டாவோட ஓப்பனிங்ஸ் காட் செல்ஸ் கிடையாது, புல்லிஃபார்ம் செல்ஸ். பெல்லு மாதிரி இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க, ஓகேங்களா? புல்லிஃபார்ம்ன்றது பெல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். மற்ற இடத்துலலாம் ஸ்டொமேட்டா வந்து காட் செல்ஸில் இருக்கும், ஆரஞ்சு தோலை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆரஞ்சு பீல் பண்ணுவீங்கல்ல, இப்படி சொலையை உரிப்பீங்கல்ல ரெண்டா, அப்படி இருக்கும். ஆனால் புல்லில் மட்டும் புல்லிஃபார்ம் செல்ஸில் இருக்கும். mesophil cells, they present in both of them epidermal layer. mesophil is not differentiated into. இங்கே மீசோஃபில்ல தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸ்பாஞ்சி பேரன்கைமானும் பாலிசெட் பேரன்கைமானும் பிரிக்க முடியாது, ஓகேங்களா? கிராஸஸில் பிரிக்க முடியாது, அதாவது லீஃபில் பிரிக்க முடியாது. மோனோகாட் லீஃபில் பிரிக்க முடியாத ஒன்று. The cells are irregularly arranged in the intercellular spaces. They are contained chloroplast. Vascular bundles வந்து is a large number of vascular bundles to present, small and some large. Vascular bundles சுற்றி parenchymatic cells இருக்கும். They are bundle shaped. ஓகேங்களா? சேம் as மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும், இது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட் அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கக்கூடிய பெரிசைக்கிள், பித்த, கன்ஜாயின்ட், கொலாட்ரல் எல்லாமே இருக்கக்கூடியதான். இந்த கன்ஜாயின்ட், கொலாட்ரல் ஆர் க்ளோஸ்டு, ஓகேங்களா? லீஃப்னாலே க்ளோஸ்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். xylem present towards the upper epidermis, phloem present towards the lower epidermis, same as question. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வரலும் பார்த்தது முடிஞ்சு போச்சு. இலை, தண்டு, வேர், ஓகேவா? மோனோகாட் லீஃப், மோனோகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ரூட் முடிஞ்சிச்சு. டைகாட் ஸ்டெம், டைகாட் ரூட் அண்ட் தென் டைகாட் லீஃப். இரு வித்தலை தாவரத்தையும் முடிச்சாச்சு, ஒரு வித்தை தாவரத்தையும் முடிச்சாச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்றது பார்த்தாச்சு, ஓகேவா? அப்போ பிளான்ஸ் அப்படின்னாலே பிளாஸ்டிக்ஸ், பச்சையம், பச்சை கணிகம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த கலர் கண்டிப்பாக வந்து தெரியணும். அப்போ பசுங்கணிகம் அப்படின்னும் போது கணிகங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், ஒன்று குரோமோபிளாஸ்ட், ஒன்று லூக்கோபிளாஸ்ட், ஓகேவா? பிளாஸ்டிக்ஸ்ன்றது கலர் கொடுக்கறது. அப்போ கலர் இருக்கிறது, கலர் இல்லாதது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. தே ஆர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டபுள் மெம்பரேன். இதுவும் காயின் லைக் ஸ்ட்ரக்சர் தான். 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ உனக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வச்சுக்கோ ஞாபகத்தில். நான் பிளேட்டுன்னு சொல்லுவேன், சில சமயம் 5 rupees காயின் சொல்லுவேன், ஓகேவா? தே ஆர் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் சம் ஆல்கேஸ் ஆல்சோ. இந்த க்ரீன் கலர் வந்து சில பிளான்ஸ்லையும் இருக்கும், சில ஆல்கேஸ்லையும் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து இருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் க்ரீன் கலர் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கிறது யார் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். இதில் இருக்க பிக்மெண்ட் குளோரோஃபில். இது அப்புறம் பார்ப்பீங்க. இப்போதைக்கு குளோரோபிளாஸ்ட்ன்றது க்ரீன் கலர்னு எழுதிக்கோங்க. குரோமோபிளாஸ்ட், குரோமோனா எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம், க்ரீன் கலரை தவிர்த்து. ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூவு, ப்ரௌனு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகே? எல்லோ, ரெட் அண்ட் ஆரஞ்ச். லூக்கோபிளாஸ்ட், லூக்கோனா கலர்லெஸ், ஒயிட். லூக்கோனா கலர்லெஸ், கலரே கிடையாது. ஸோ அதனால் நம்மளே ஒயிட்னு மீன் பண்ணிக்கணும், கலர்லெஸ். ஸோ மொத்தம் பிளாஸ்டிக்ஸ் எத்தனை? 3 டைப்ஸு, கலர் பிக்மெண்ட் அண்ட் கலர்லெஸ். கலர் பிக்மெண்ட்டில் க்ரீன் கலர் மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது. க்ரீன் கலர்லாம் மற்ற கலரில் இருக்காரு அப்படின்னாக்கா தே ஹாவ் குரோமோபிளாஸ்ட். ஒன்றும் இல்லை, இதுக்கு உங்களோட வீட்டில் வளர்க்குற செடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை கலரில் இருக்குன்னா அது குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட். இதே வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாறும்ல, கீழே கொட்டுறதுக்கு அழுகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலரில் மாறும்ல, அந்த எல்லோயிஷாக மாறுது அப்படின்னா அது குரோமோபிளாஸ்ட். எல்லோயிஷா மாதிரி கீழே உதிர்ந்து போச்சு அப்படின்னா அது அங்கே ஒன்றுமே கிடையாது, அது ஒயிட். அப்போ லூக்கோபிளாஸ்ட், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, தே ஆர் கிரீன் பிக்மெண்ட் ஹேவிங், தே கன்சிஸ்ட் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட். இதில் இருக்கக்கூடிய பசுங்கணிகத்தின் அமைப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா குளோரோஃபில், பச்சை நிறமி.
Chloroplast have a oval shape. They have to be அந்த காயின் மாதிரியோ இல்லை பிளேட் மாதிரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டயாமீட்டர் மட்டும் எழுதிக்கோ. 2 to 10 மைக்ரோமீட்டர் இப்படி தான் இருக்கும், பிளேட் மாதிரி. அதோட உள்ள அமைப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் அளவு விட்டம். மைக்ரோமீட்டர் விட்டம் எவ்வளோ? 2 to 10 மீட்டர். அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா திக்னஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர். அடர்த்தி தன்மை 1 to 2 மைக்ரோமீட்டர். தடிமன். ஓகேவா? ஸோ என்வலப்னாலே கவர், ப்ரொடெக்டிவ் லேயர். அப்போ குளோரோபிளாஸ்டோட ப்ரொடெக்டிவ் லேயர் என்னென்னா இன்னர் மெம்ப்ரேன். உள்ளே இருக்க லேயரும் சரி வெளில இருக்க லேயரும் சரி நடுவில் இருக்க கேப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதில் ஸ்ட்ரோமான்றது இதில் இருக்க உள்ள அமைப்பு. இந்த காயின் மாதிரி அடுக்கிருக்குல்ல அதெல்லாம் ஸ்ட்ரோமா, அந்த கேப். த மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த மெம்ப்ரேன் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கிறது டிஎன்ஏ, 70S ribosome, other molecules to require the protein synthesis. ஸ்ட்ரோமான்றது 2 காயின்களுக்கு இடையில இருக்க கேப். இந்த கேப்பில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ உணவு சேகரிக்கிறது, இந்த செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்குது. அதனால தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன்னாலே டிஎன்ஏ, ரைபோசம்ஸ். ஸோ பிளான்ஸ் அப்படின்னும் போது 70S ரைபோசம்ஸ். தாவரங்கள் அப்படின் போது 70S ரைபோசம் தேவையான டிஎன்ஏ புரோட்டீன் உற்பத்தி செய்ய ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தைலகாய்டு மெம்ப்ரேன். தைலகாய்டு மெம்ப்ரேனை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்க பாருங்கள், இந்த காயின் மாதிரி அடுக்கி இருக்குல்ல அதெல்லாம் தைலகாய்ட்ஸ். ஒரு பிளேட் இருக்குது, ஒரு பிளேட் நிறைய காயின் அடுக்கி வைக்கிறீங்க, அந்த காயின் மாதிரி இருக்கிறது தைலகாய்டு மெம்ப்ரேன். தே கன்சிஸ்ட் ஆஃப் என்க்ளோசஸ் தைலகாய்டு லூமன்ஸ். தைலகாய்டு வந்து டிஸ்க் ஸ்ட்ரக்சர், பார்க்கறதுக்கு காயினாக அடுக்கி இருக்கு. தே ஆர் கால்ட் அஸ் கிரானாஸ். சிங்குலரில் வந்து கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரானாவோட வேலை என்னென்னா தைலக்காய்டு அடுக்கி இருக்குல்ல அந்த அடுக்கிறதுக்குள்ளே கேப் வரும். இப்போ காயின் அடுக்கி வைக்கிறீங்கன்னா ஒரு காயினுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப் தான் கிரானான்னு சொல்கிறது. இந்த கிரானாவோட வேலையே என்ன அப்படின்னா they interconnected to each other of membranes lamellae called as spread channel. இந்த கிரானாவோட மெம்பரேன் ஒவ்வொரு காயினையும் அடுக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுது? டிஸ்க் stacked in one above the other. ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த சேனலுக்கு பேர் ஃப்ரெட் சேனல்ஸ். Copyda. So next one, functions of chloroplast. Chloroplast oda function na photosynthesis பண்ணுது, food store பண்ணுது, synthesis of fatty acids, lipids convert பண்ணுறது, protein convert பண்ணுறது, formation of chloroplast எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதா chloroplast ஓட முக்கியமான பணியா இருக்கு. அப்போ photosynthesis நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்குது? photosynthesis, photoனா லைட், சிந்தசிஸ்னா க்ரோ. அப்போ லைட் இருந்தால் வளர்றது. ஓகேங்களா? ஃபோட்டோன்றது லைட்டு, சிந்தசிஸ்ன்றது டு க்ரோ அப். அப்போ லைட் வெளிச்சத்தில் வளரக்கூடியது யார்? பிளான்ஸோட மெயின் வேலை. அப்போ தே ஆர் தட் இதுக்கான முக்கிய காரணம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். தே ஆர் குளோரோஃபில் டு ஃபார்ம் அஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடோட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடும், ஹைட்ரஜனோட சேரும், தே ஆர் கார்போஹைட்ரேட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் யார்? எனர்ஜி, ஃபுட்டாக மாறுது. ஓகே? ஸோ இது கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸோட ஃபார்முலா, எனர்ஜியோட ஃபார்முலா. இதை எழுதிக்கோங்க. 6CO2 + 12H2O அப்படின்னா 6 கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது. அதாவது 12 ஹைட்ரஜன் மீன்ஸ் ஹைட்ரஜன் 2 இருக்குல்ல, அப்போ 12 24 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது? 6 கார்பன், ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6,
ப்ளஸ் 6 H2O அண்ட் தென் 6 ஆக்சிஜன். ஆக்சிஜன் டு பி ரிமூவ்டு மேலே காட்டுறாங்கல்ல, மேலே ஒரு ஆரோ மார்க் வரல, அப்போ ஆக்சிஜன் வெளியேறுதுன்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் இருக்க மாட்டார், ஹைட்ரஜனோட சேர்ந்து தண்ணியாக மாறிடுவார். ஓகேவா? So next one, அடுத்து where does photosynthesis occur? photosynthesis எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் green கலர் இருக்கோ, அப்போ green parts வந்து லீவ்ஸாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், ஃப்ளோரல் பட்ஸாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், தண்டுகளாக இருக்கலாம், பூ மொக்குகளாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பச்சை கலர் எங்கே இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது? ஒளிச்சேர்க்கை நடக்குது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி தெரியணும்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி பிக்மெண்ட் அண்ட் ஆக்சிசரி பிக்மெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று ஸ்டார்டிங் வேலை பார்க்குறவர், இன்னொன்று வேலை பார்க்க தூண்டுறவர். அப்போ பிரைமரி பிக்மெண்ட் யாருன்னா குளோரோஃபில். குளோரோஃபில் மஸ்ட்டு. குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலையே நடக்கும். ஸோ ட்ராப்ஸ் த சோலார் எனர்ஜி. சூரிய ஒளியை எடுத்து அதை என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது? கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, ஆற்றல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. அதுக்கான காரணம் யார்? குளோரோஃபில். ஓகேங்களா? தென் ஒன் த ரியாக்ஷன் சென்டர், இது நடுவில் நடக்குது. அப்போ அதர் பிக்மெண்ட்ஸாக இருக்கக்கூடிய குளோரோஃபில் பி அண்ட் கேரட்டினாய்ட். குளோரோஃபில் பி பிக்மெண்ட்டும் கேரட்டினாய்ட் பிக்மெண்ட்டும் சப்போர்ட்டிவ் பிக்மெண்ட்ஸ், கூட இருந்து வேலை பார்க்குறவங்க. அதனால அவரை நம்ம ஆக்சிசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? they absorb the energy to chlorophyll A. the reaction chlorophyll A and auxiliary pigments are harvesting center. கடைசியில் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? மொத்த பிக்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. they are called as photosystems. ஓகேங்களா? ஸோ ஏனைய நிறமிகள் பச்சையம் பி மற்றும் கேரட்டினாய்ட் போன்றவை துணை நிறமிகள் ஆகும். சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிறமிக்கு அனுப்பிவிடும் முதன்மை நிறமி வினையமையும் குளோரோஃபில் ஏ துணை நிறமிகள் ஏற்பி நிறமி மூலக்கூறுகள் இரண்டும் சேர்ந்து ஒளி தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பிக்மெண்ட்டோட நேம் ஆக்சிசரி பிக்மெண்ட்னா என்ன, பிரைமரி பிக்மெண்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன மெயின் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் சன்லைட். சன்லைட்டோட மெயின் வேலை என்னப்பா அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது தான் அவரோட மெயின் வேலை. அப்போ அது எப்படின்னு பார்க்கலாமா? லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் ரெண்டு விதத்தில் நடக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ஹேவிங் டூ டைப்ஸ். ஒன்று வந்து லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன். ஒளி சார்ந்த வினை, ஒன்று ஒளி வினை. ஒளி இருக்கிறது, ஒளி சாரா வினை, இருள் வினை ரெண்டு இருக்கு. ஒளியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா பகலில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பகலில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் டிபெண்டன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? வெளிச்சம் இருக்கணும் அப்படின்றது. இதை வந்து ஹில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹில் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹில் வினை, ஹில் ரியாக்ஷன் இல்லை லைட் ரியாக்ஷன். கண்டுபிடிச்சவர் பேர் ராபர்ட் ஹில், அதனால இதுக்கு பேர் ஹில் ரியாக்ஷன். இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தைலகாய்டு மெம்பரேன் கிரானைட்ஸ் குட்டி குட்டி கேப் இருக்கும்ட்டு, அது மூலயமா ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் நடக்குது. அந்த பிக்மெண்ட்ஸ் லைட் எனர்ஜி என்ன பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஏடிபி எனர்ஜி கன்வெர்டட் இன்டு NADPH2. ஏடிபி எனர்ஜி நார்மலாக இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி என்ன பண்ணுது? ஏடிபி எனர்ஜி நமக்கு தேவைக்கான ஆற்றலாக மாற்றுகிறது, கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். they move out from the thylakoid to the stroma of chloroplast. ஓகேங்களா? தைலகாய்ட்லேருந்து ஸ்ட்ரோமாக்கு குளோரோபிளாஸ்ட் மூலயமா படரப்படுகிறது, இப்போ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் லைட் ரியாக்ஷன். இதில் டார்க் ரியாக்ஷன் இதை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா நான் மேலே இருக்கிறது சொல்கிறேன்.
டார்க் ரியாக்ஷன் அதாவது லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். இங்கே வெளிச்சம் தேவையில்லை, ஆனால் அதோட உணர்வு இருந்தால் போதும். ஓகேவா? வெளிச்சம் தேவையில்லை, அப்சார்ப்ஷன் இருந்தால் போதும். பயோசிந்தட்டிக் ஃபேஸ், பயோசிந்தட்டிக் ஃபேஸ். இதை வந்து கெல்வின் சைக்கிள் இல்லை C3 சைக்கிள் எப்படி வேணாலும் சொல்லலாம். டார்க் ரியாக்ஷன் பயோசிந்தட்டிக் பாத்வே, உயிர் பொருள் உற்பத்தி நிலை ஆர் இருள் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒளி சாரா வினைன்னு சொல்லலாம். It's carried out stroma. During this reaction only carbon dioxide is reduced. Carbohydrates with the help of light generated. எனர்ஜியில் கார்பன் டை ஆக்சைடு எப்போ குறைக்கப்படுதோ அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால் இதை கெல்வின் சைக்கிள் C3 சைக்கிள் ஏன் சொன்னோன்னா கார்பன் சைக்கிள் அதுக்கு பேர். ஓகேங்களா? கார்பன் குறைக்கப்படுவதால் இந்த முறை நடைபெறும். ஸோ கெல்வின் சைக்கிள் இன்புட்ஸ் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர், காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு குறையுது, அது மூலிமா ATP எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் லைட் ரியாக்ஷன் இங்கே பாருங்கள், இந்நிகழ்ச்சியின் போது ஒளி சார்ந்த வினையில் உண்டான ATP மற்றும் NADPH உதவியுடன் கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிறது. கார்போஹைட்ரேட்டாக எப்போ மாறுதோ அப்போ நம்ம இதை எனர்ஜியாக மாற்றிக்கிறோம். அப்போ இந்நிகழ்ச்சி கால்வின் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு சூரிய ஒளி தேவையில்லை. கால்வின் சுழற்சியில் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு ஒளி வினை மூலம் உண்டான ATP NADPH உள் நுழைகிறது. இதுதான் இந்த அப்பில் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஓவரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைட் டிபெண்ட், இது லைட் டிபெண்ட் இல்லை. கால்வின் சைக்கிள் லைட் டிபெண்ட், வாட்டர் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடுது, எனர்ஜியாக மாறுது. அதே எனர்ஜி தான் இங்கேயும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. அதுக்கான காரணம் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ்னால இங்கே எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க. மோர்த்துணும் இந்த பேருங்களை மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. இந்த பேர் அடிக்கடி கேட்பாங்க அப்ரிவேஷன்ஸில். ATPனா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ஸ். ATPன்றது தான் எனர்ஜி, நமக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ குளுக்கோஸ் எனர்ஜி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அடினோ டைபாஸ்பேட். இது எல்லாமே கீழேருந்து மேலே வரணும். அடினோ டைபாஸ்பேட் தான் அடினோ ட்ரையாக மாறும். பாஸ்பேட் இங்கே 3ஆக மாறுறது தான் நமக்கு எனர்ஜியாக கிடைக்கிறது. டையாக இருக்கும் போது எனர்ஜி கிடைக்காது, 2ஆக இருக்கும் போது கிடைக்காது. அடினோசைன் டைபாஸ்பேட். NAD நிக்கெட்டோனமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். NADP அப்படின்றது நிக்கெட்டோனமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். இது 4 பேரையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? காப்பிடா? Papida. So next one, a cell cannot get its energies directly from the glucose. எப்பவுமே நம்மளோட செல்கள் குளுக்கோஸ்ல இருந்து டைரக்டா எனர்ஜி எடுக்காது, ஆற்றலை எடுக்காது. ஸோ த ரெஸ்பிரேஷன் ஆஃப் எனர்ஜி, நீங்கள் ரெஸ்பயர் பண்ணும்போது அந்த குளுக்கோஸ் எனர்ஜி என்ன ஆகணும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அதுதான் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். தட் இஸ், ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. அதுக்கான காரணம் சுவாசத்தின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ATPயிலிருந்து சேமிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சொல்லுங்கள், அடுத்து போகலாம்.
காப்பிடா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? காப்பிடா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெல்வின் கெல்வின் சைக்கிள் ஒன்று பார்த்தீங்கல்ல, இவர் தான் கண்டுபிடிச்சார். மெல்வின் கெல்வின் அண்ட் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட் டிஸ்கவர் த கெமிக்கல் பாத்வே ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், தட் இஸ் கெல்வின் சைக்கிள். இந்த கெல்வின் சைக்கிளுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதாவது இது கார்பன் சைக்கிள், C3 சைக்கிள் C4 சைக்கிள்னு சொல்லுவாங்க. C3 சைக்கிள் கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1961. இதை எழுதிக்கோங்க. மெல்வின் கெல்வின்றவர் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெமிக்கல் பாத்வே, வேதி நிகழ்வலைகள், ஒளி சேர்க்கையின் வேதி நிகழ்வலை கண்டறிந்தார். அதனால் இச்சுழற்சியின் கால்வின் சைக்கிள் என பெயரிடப்பட்டது. இதற்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா 1961 ஆண்டு. காப்பிடா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், வெளிலேருந்து வரவர். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ், அந்த கலர் பிக்மெண்ட் மாறுறது, இலை உதிர்றது, அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரேஷன், பிளான்ட்டோட க்ரோத் தடைப்படுறது எல்லாமே. ஒளிச்சேர்க்கையின் காரணிகள் நிறமிகள், இலையின் வயது, கார்போஹைட்ரேட் செறிவு, ஹார்மோன்கள் குறைபாடு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிலேருந்து அதிகமான சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை வெயில் கிடைக்காதது, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர் அண்ட் மினரல் எலிமெண்ட்ஸ். சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வெப்பநிலை, நீர் மற்றும் கனிமங்கள். ஓகேங்களா? இதில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் நேச்சர் ஃபோட்டோசிந்தசிஸ் கண்டுபிடிச்சது தான் மெல்வின் கெல்வின். ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலாம், அது மூலியமாகவும் நம்ம செடியெலாம் வளர்க்கலாம், அது மூலியமாக நம்ம எனர்ஜி ரிசோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் CNR ராவ். ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் மெத்தட் ப்ரொடியூசிங் ரினியூவபிள் எனர்ஜி, நம்ம இதுலேருந்து ஆற்றலை எடுத்து நம்ம எரிபொருளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சவர் CNR ராவ். சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் CNR ராவ் வாஸ் த கன்ஃபர்ட் ஆஃப் பாரத் ரத்னா அவார்ட் இன் 2013 ஒர்க்கிங் த சிமிலர் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ப்ரொடியூஸ் த ஹைட்ரஜன் ஃபியூயல் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ பாரத் ரத்னா அவார்டு வந்துட்டு CN ராவுக்கு அதே தொழிலில் நுட்பத்தை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை கண்டுபிடித்ததுக்காக கொடுத்தாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ இனிமே இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க CNG ஃபியூயல், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கல்ஸ்லாம். ஸோ ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே வந்து பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காது, தோண்டி அதெல்லாம் காலியாக போகுது. ஸோ அதனால் இப்போ இனிமேல் ஹைட்ரஜன் ஃபியூயல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா? இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சுலாம் ஹைட்ரஜன் ஃபியூயல் தான் வரும். அதான் ஆர்டிஃபிஷியல் எனர்ஜி. ஸோ இதை எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்து பார்க்கலாம். காப்பிடாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ CN ராவோட பாரத் ரத்னா அவார்டு எப்போ கொடுத்தாங்க, அண்ட் தென் அவர் எதுக்காக ஒர்க் பண்ணார்? ஆர்டிஃபிஷியல் ஃபியூயல் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா ஹைட்ரஜன் ஃபியூயல் யார் கண்டுபிடிச்சவங்கள நிறைய கேள்வி கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இன்னமும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா இஸ் த எனர்ஜி ப்ராசஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா காலிக்கர் in 1857. காலிக்கர்ன்றவர் மைட்டோகாண்ட்ரியா வந்து 1857 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ்,
இது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்மூத் மசில்ஸ்லாம் கிடையாது, நீளமாக இருக்கிறது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்டு சிங்குலரில் வந்து மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனல்ஸ் வித்தின் யூகேரியாட்டிக் செல்லில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொடியூஸ் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மைக்ரோமீட்டர் டு 2 மைக்ரோமீட்டர். மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு எவ்வளோ இருக்கும்னா 0.5லேருந்து 2 மைக்ரோமீட்டர் அளவு. மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ஸ் எவ்வளோ சதவீதம் ப்ரோட்டீன் அப்படின்னா 60 to 70 ப்ரோட்டீன். மைட்டோகாண்ட்ரியாவில் அதிகமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60லேருந்து 70% ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ லிப்பிட்ஸ் வந்து 25 to 30%. கொழுப்பு வந்துட்டு 25லேருந்து 30%. ஆர்என்ஏ வந்து 5 to 7%. டிஎன்ஏ கொஞ்சமாக தான் இருக்கும். சம் ஆஃப் மினரல்ஸ், கொஞ்சமாக கனிமங்களும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவை பொறுத்தவரை இந்த மெம்பரேன், இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். இது பார்க்கறதுக்கு பன் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பன் பட்டர் ஜாம் சாப்பிடுவீங்கல்ல, மேபி நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் சாப்பிடுவாங்களோ. என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாம் இருக்கிறத மட்டும் பிச்சுட்டு பண்ணை உங்ககிட்ட கொடுத்துருவாங்கல்ல, நடுவில் இருக்க ஜாமை மட்டும் சாப்பிட்டு. அது மாதிரி தான் இருக்கும், ஹாட் டாக் மாதிரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் இருக்க இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேன் 2 மெம்பரேன் லேயர், 2 லேயரால் ஆனது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டில் 60 to 70% வந்து திக்னஸ் இருக்கும். அப்போ அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் சாஃப்டாக இருக்கும், இன்னர் மெம்பரேன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, திக்காக இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃப்ரீ பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் த மோஸ்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ். யார் வேணாலும் இதை அலோவ் பண்ணும், வெளில இருக்கிறது யார் வேணாலும் உள்ளே வர அலோவ் பண்ணும். ஆனால் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது, உள்ளேருந்து வெளில வர யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அப்போ இதில் இருக்கக்கூடியது என்சைம் யாருன்னா புரோட்டீன், லிப்பிட்ஸ். த போரின் மாலிகுல்ஸ், புரோட்டீன் அதிகமாக இருக்கும். த பேசேஜ் ஆஃப் மாலிகுல்ஸ் த்ரூ இட். ஓகேவா, ப்ரோட்டீனை அதிகமாக கொண்டது. இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன் வந்து செமி பெர்மியபிள், பெர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போக முடியும், யார் வெளியில் வரணும் யார் வெளில போகணுன்றது. அப்போ இட் ரெகுலேட்ஸ் த மெட்டீரியல்ஸ் என்னென்னா இன் அண்ட் அவுட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, யார் உள்ளே வரலாம் யார் வெளில போகலான்றது இவர் தான் டிசைட் பண்ணும். இந்த என்சைம்ஸ் யார் அதிகமாக இருக்காரு அப்படின்னா இவரும் ப்ரோட்டீன் தான். அப்போ 80% ஆஃப் ப்ரோட்டீன் லிப்பிட்ஸ் எதில் இருக்குது, இன்னர் மெம்பரேனில், உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல தான் 80% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேங்களா. கிறிஸ்டேன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், நம்ம கை வடிவாச்சு மாதிரி இருக்குல்ல, அதான் கிறிஸ்டேன்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் கிவ் ரைஸ் டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், நம்மளோட கை வடிவம் மாதிரி இருக்கிறது. இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபிங்கரே எடுத்துக்கலாம், நடுநடுல ஒரு கேப் இருக்குல்ல, அதான் கிறிஸ்டே, அங்கே தான் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுறது. அப்போ இன்க்ரீஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபோல்ட் இன்னர் மெம்பரேன் ஆஃப் த ஹோல்டு வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ். ஓகேங்களா. நம்மளோட 5 விரல் மாதிரி இருக்குது, நடுநடுல கேப் இருக்குது. அப்போ இந்த கேப்பில் யாரை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம்ல. அப்போ எனர்ஜி ஆஃப் என்சைம்ஸ் இங்கே தான் அதிகமாக ஸ்டோர் ஆகுது. போன்ற நீட்சிகள் கிறிஸ்டே எனப்படும். ஸோ இது வந்துட்டா இந்த கிறிஸ்டேவானது பரப்பளப்பை அதிகரிக்கிறது மற்றும் பல நொதிகளை பெற்றுள்ளன. ஆக்சிசோம்ஸ்ன்றது ஒரு ராக்கெட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆக்சிசோம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் பியர் மைன்யூட் ரெகுலர்லி ஸ்பேஸ்டு டென்னிஸ் ராக்கெட் மாதிரி இருக்கும் பார்க்க. தேர் ஆக்சிசோம்ஸ். இங்கே எனர்ஜி வந்து இன்வால்வ் ஆகுது. F1 பார்ட்டிகல்ஸ் எனர்ஜி உற்பத்தியாக ஆரம்பிக்கிறது, இதுதான் ஸ்டார்டிங். ஓகேங்களா. எனர்ஜி உற்பத்தி ஆகிறது எங்கன்னா ஆக்சிசோம்ஸில். கிறிஸ்டேட்ஸ் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகின்றன. இவை ஆக்சிசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்கின்றன. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் தே ஹாவ் டு பி மிக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். 2 பேருமே 80% இருப்பாங்கன்னு பார்த்தீங்க. இப்போ மேட்ரிக்ஸ் கண்டென்ட்ஸ் த கிரெப் சைக்கிள். மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசம்ஸ் 70S ரைபோசம், டிஆர்என்ஏஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆர்என்ஏ மெசஞ்சர்ஸ் கொண்டு போகுது. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் இருக்குது. ரைபோசம்ஸ், டிஆர்என்ஏக்கள் மற்றும் டிஎன்ஏக்கள் உள்ளடக்கியது.
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னொரு பேர் பாரு, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மட்டும் கிடையாது, ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல்னு சொல்லலாம். ஏன்னா எனர்ஜி ஃபேக்ட்ரி இவர் தான். ஓகேங்களா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து ஏடிபி ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லலாம். They are the cells maintained to normal contraction of calcium ions. எனர்ஜி அப்படின்னாலே இவர் கால்சியம் அயான்ஸை கொடுக்கக்கூடியவர். ஸோ இட்ஸ் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். செல்லோடைய எனர்ஜி, செல் வந்து லிவிங் செல்லாக இருக்கும் போது ஒவ்வொரு செல்லும் டிவிஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, செல்லுடைய மல்டிப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுறது, செல்லுக்கான எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே யார்? மைட்டோகாண்ட்ரியா தான். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் 2 ரெஸ்பிரேஷன் இருக்கு, ஒன்று ஏரோபிக், இன்னொன்று ஆனரோபிக். பிளான்ஸ் அப்டைன் ஆக்சிஜன் ஃப்ரம் தேர் என்விரான்மெண்ட். ஆக்சிஜனை நம்ம காற்றுலேருந்து எடுத்துக்குது, ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது? வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வெளில தள்ளுது. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இது வெளியிலேருந்து நடக்கக்கூடியது ஃபிசிக்கல் ப்ராசஸ். பயோகெமிக்கல் ப்ராசஸ், இங்கே கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்குதுல்ல, அது எப்படி அப்படின்னா த செல்ஸ் வித் ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ் அப்டைன் எனர்ஜி, தென் நோன் அஸ் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். செல்லுகளுக்குள்ளேருந்து ரெஸ்பிரேஷன் நடக்கிறது செல்லுலர் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? எனர்ஜி மூலயமா நடக்கிறது. அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா செல்லுலர் ரெஸ்பிரேஷன், காற்று, ஆக்சிஜன், ஆக்சிடைஸ், ஃபுட் இஸ் ஆக்சிடைஸ்ன்னு சொன்னோம்ல, அதுதான். So organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. Organic matter, ஓகேங்களா? ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் ஆகுது, ஸோ அதுலேருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்றது. அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுறது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இது மூலிமா கிடைக்குது. அப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் யார்? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து எனர்ஜி, குளுக்கோஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று கிளைகாலிசிஸ் மெத்தட், கிளைகாலிசிஸ், குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங். குளுக்கோஸ் வந்து எப்படி உடைப்படுது அப்படின்றது. இங்கே 6 குளுக்கோஸ் இருக்குது, குளுக்கோஸ் 6 இருக்குது. ஓகேவா? அது எப்படி உடைப்படுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சொல்லும் போது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங், ஒரு குளுக்கோஸ் அப்படின்னா 6 கார்பன் அர்த்தம். 1 குளுக்கோஸ் இஸ் 6 கார்பன். இது 2 பைருவிக் ஆசிடாக மாறும். அப்போ 3 கார்பன் 3 கார்பனாக மாறும். 2 பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் இஸ் 3 கார்பன் 3 கார்பன். கிளைகாலிசிஸ் அப்படின்றது வந்து சைட்டோபிளாசமில் செல் வந்து டிவைட் ஆகுது இல்லை, அந்த செல் டிவிஷன் நடக்கிறது வந்து சைட்டோபிளாசம் தான் டிவைட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏரோபிக் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுத்துலேயுமே. கிரெப்ஸ் சைக்கிளில் இப்போ நம்ம 2 பைருவிக் ஆசிட் பார்த்தோம்ல, இங்கே 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் அவரோடது தான். த என்டர் இன்டு மைட்டோகாண்ட்ரியா. குளுக்கோஸ் உடைப்பட்டு பைருவிக் ஆசிடாக மாறி தான் எனர்ஜியாக மாறுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறி இப்போ இந்த இடத்துல ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிடாக மாறுது. 2 கார்பன் இங்கே கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து 3 கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அதாவது C3 சைக்கிள், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA. என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், ஃபுல்லாக தெரியணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எப்படிப்பா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, they are accomplished through a system of electron carrier complex of electron transport chain, ETC. ETC வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட உள்ள எனர்ஜி இருக்குல்ல, அங்கே நடக்கக்கூடியது. அப்போ NADH2 நல்லா பார்த்துக்கோ, NADH2 அயான்ஸும் FADH2 அயான்ஸும் ரெண்டும் சேரும் கிளைகாலிசிஸ் மெத்தட்லையும் கிரெப்ஸ் சைக்கிள் மெத்தட்லையும். அப்போ இங்கே ஆக்சிடைஸ் ஆகுது. யார் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும், ஹைட்ரஜன் வெளியேற்றப்படுகிறது. அப்போ என்னவா மாறுது? NADH அயான்ஸாக மாறுது. ஓகேங்களா? இது ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனாக எழுதும் போது மட்டும் கிரெப்ஸ் சைக்கிளை பற்றி விவரிகள், டிஸ்கிரைப் த கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்லாம் கேட்டால் மட்டும் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் த்ரூ த சிஸ்டம் எனர்ஜி டு ட்ராப்ட். என்னென்னா டைபாஸ்பேட் டு சிந்தசிஸ் ட்ரைபாஸ்பேட்.
ஏடிபி வந்து ஏடிபியாக மாறும். திஸ் இஸ் த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு ஆக்சிஜனோட சேருது. ஸோ அப்போ இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொல்கிறோம். வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு நீராக ஒடுக்கமடைகிறது. ஓகேங்களா? ஸோ அதான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. அதான் ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன். What is ultimate accepted electrons to reduce the water? அப்போ anaerobic respiration இங்கே காற்றே இல்லாமல் நடக்குது. யார் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மூலிமா. அப்போ பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே நடக்குது வித்தவுட் ஆக்சிஜன். காற்று இல்லை அப்படின்னாலே ஆக்சிஜன் கிடையாது. ஸோ அப்போ குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால். இங்கே குளுக்கோஸ் எனர்ஜி என்னவா மாறுது? எத்தனாலாக மாறுது. கார்பன் டை ஆக்சைடு மூலிமா நடக்கிறது அப்படின்னும் போதே நீங்கள் பால் தயிராக மாறல லாக்டிக் ஆசிடாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டோஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் லாக்டேட் சம் பாக்டீரியாஸ். அப்போ இங்கே என்ன ஆகுது? எனர்ஜி கன்வர்ஷன். இதுதான் எத்தனாலோட ஃபார்முலா. எத்தனால் கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இது வந்து நம்ம ரெஸ்பயர் பண்ணுற வால்யூம், எவ்வளோ அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணிக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ அளவுக்கு வெளியேற்றுது அப்படின்றது. ஸோ அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டில் ரேஷியோ ஆஃப் வால்யூம், கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் வால்யூம், ஆக்சிஜன் கன்சியூம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன், எவ்வளோ அளவுக்கு வெளியேற்றுது எவ்வளோ அளவுக்கு உள்ளே எடுக்குது அப்படின்றது. ஓகேங்களா? கன்சியூம்டு எனர்ஜி ஆர்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றில்லா சுவாசம் ஆற்றல் உற்பத்தி பண்ணுறது, வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு. அவ்வளோதாம்மா. இந்த லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த லெசனில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம்ப்பா. தேங்க்யூ.